மார்னிங் மாதாஜி. மார்னிங். கிளம்பிட்டியா? கிளம்பிட்டோப்பா. எங்க போறோன்றது உனக்கு வந்து சர்ப்ரைஸ். என்ன பண்ண போறோன்றதும் சர்ப்ரைஸ். நாங்க போய் பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலா என்னோட வேலையா போறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உனக்கு சர்ப்ரைஸ். போலாமா? டேடியை கூப்பிட்டேன், வரலன்ட்டாரு, வேலை இருக்கான். போமா? மேல ஏறி உட்காந்துருங்க, படிக்கட்டு ஏறுற மாதிரி. இவ்வளவு பெருசாவா இருக்கு இந்த வண்டி? ரிச்சுவல்ஸ் சமோசா இதான் உனக்கு லஞ்சு. ஓகே. நம்ம பீச் எப்படி இருக்கு? மீன் பிடிக்கிறவங்களா? மீன் பிடிக்கிற போட்ஸ். இங்க மீன்ல வைப்பாங்களா? திஸ் இஸ் பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கம் பீச் இருக்கு. மீன் கடைங்களா? கடை இல்ல, தெரியல. ரைட் சைடுல இருக்கு பாரு, ஃபிஷ் மார்க்கெட். நவீன மீன் அங்காடியா? ஹாய். உனக்கு இன்னும் வரல? நல்லா இருக்கா? ஷாப்பிங் ஓவரா? இன்னும் இல்ல, இனிமேதான் உனக்கு சர்ப்ரைஸே. என்னமா அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். காலையில இருந்து அலையறோம், கிடைக்கல. அடுத்து சர்ப்ரைஸுக்கே போயிடுவோம் டைரக்டா. ஃபைனல் ட்ரை பண்ணி பார்ப்போம். க்ராம்பெட் பாட்டால இருந்தா வாங்கி வரேன், இல்லனா இல்ல. இல்லனா ஒரு கிஃப்டே இல்ல. முடிஞ்சு வச்சு போய் கேட்போம். அன்சைஸா இருக்குல்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அவருக்கு தேவையானது கிடைக்கல, ஆனா ஓரளவுக்கு தேவையானது கிடைச்சிருக்கு. பாப்போம் செட் ஆகுதான்னு. என்ன வாங்கிருக்கு வீட்டுல போய் காட்டுறேன். எங்க வந்திருக்கான் பாத்தியா? கைய காட்டு. மூஞ்சல ஒரே சந்தோஷம். கொஞ்சம் நினைச்சது வாங்குறேன் இந்த வாட்டி. நினைச்ச போனாட்டி கொலுசு நினைச்ச வாங்கிட்டேன், மெட்டியும் கொலுசும். இந்த தடவை வந்து கம்பல் அதெல்லாம் வாங்கலாம்னு ஒரு யோசனை, ருத்ராட்சம் வாங்கலாம்னு ஒரு யோசனை. சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு வருஷமா சேர்த்து வச்சது கரெக்டா இந்த டைம்ல முடிஞ்சது. ஓகே, இப்பயே வாங்கிடலாம். நல்லா அமைஞ்சது. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிமார்ட்ல பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா காதுக்கு வந்து ஒரு மாட்டல் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கும், சர்ப்ரைஸா வாங்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தனியா கூப்பிட்டு ஒருத்தாங்க பேசினாங்க. ஞாபகம் இருக்கா? டிமார்ட்ல அவங்க சொன்னாங்க. அது அப்ப வாங்கி தர முடியல, இப்பதான் வாங்க முடிஞ்சது. மாட்டல் போடுங்கம்மான்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். அதனால இந்த தடவை மாட்டல் வாங்கிடுச்சு, கண்டிப்பா போட்டு. சந்தோஷமா? சந்தோஷம். ஜாலியா இருக்கியா? ஜாலியா. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டியா? ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த ஸ்கீம் போடுறதால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. தங்கம் சேருது இல்ல? தங்கம் சேர்ற பெனிஃபிட் கேட்கல, மாசம் மாசம் கட்டி அது மூலமா ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. நம்ம வந்து மொத்தமா காசு எடுத்து வாங்க முடியாது, வேற எதுனா செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி பெனிஃபிட் கேட்கலாமா? வந்து மொத்தமா காசு கொடுத்து வாங்கினா எவ்வளவு ஆகும் இந்த ஸ்கீம்? எனக்கு அந்த கணக்கு தெரியாதுப்பா, மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் வீக். அதனால நமக்கு உனக்கு தான் அது கணக்கெல்லாம் தெரியும், நமக்கு அந்த கணக்கு வழக்கலாம் அந்த துல்லியமா போடுறாங்களா, அதெல்லாம் எனக்கு வராது. அது நமக்கு வந்து செய்கூலியில மட்டும் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு கொஞ்சம் நகை சேர்த்தா அது ஒரு சந்தோஷம். நம்ம மொத்தமா காசு எடுத்து கொடுத்து வாங்க மாட்டோம். கரெக்டா கல்யாணம் நாள் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி நீ பிளான் பண்ணி போட்டது எனக்கு தெரியாது, செமையா பிளான் பண்ணி போட்டு கரெக்டா
கல்யாணம் நாள் கிஃப்ட் வர மாதிரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்பாவுக்கு தான் ஒரு பெரிய கிஃப்டா பிளான் பண்ணேன். இப்போ காசு இல்லை, அது அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி, இப்போதைக்கு செருப்பு மட்டும்தான் கிஃப்ட். ஓகே, செருப்பு பிஞ்சு போச்சுன்னு நேற்று தான் சொன்னார். சரி, அதையே வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் பேக் டு பேசிக்ஸா கிச்சன்ஸ். டின்னர் சாப்பிடணும்ல, சரி தோசை ஊற்றலான்னு மாவு எடுத்து வச்சேன். தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து எழுந்தா கல்யாண நாள். ஓகே, ஆனி 3 கல்யாண நாள், ஜூன் 17. ஓவர் குஷியா இருக்க போல இருக்கே. அவங்க அப்பா இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாண நாள், அந்த நாள் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு. ஓகே, நாளைக்கு காலைல சந்திப்போம். பாய். அதே வா இந்த பாட்டு மோட்டல் மோட்டல் இது வந்து அம்மா சாமியாரா போறாங்க. அப்படிதான் தரங்க. நல்லா இன்னொன்று இருக்கு. வெள்ளுதான் இருக்கு. கம்பல் ஒன்று இருக்கும். கம்பல் குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ வெரி மச். இங்க யார் வந்திருக்கான்னு பாத்தியா? ஃபர்ஸ்ட் பிசாசு வந்திருக்கேன். சாரி நான் என்ன காமிச்சிட்டேன்னு நினைச்சேன். That is the actual மாப்பிள்ளையும் பெரிய பொண்ணும் பெரிய மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையும் பெரிய பொண்ணும் பெரிய மாப்பிள்ளையுமா 3 பேர் வந்திருக்காங்களா? இல்ல பெரிய மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. என் செல்லக்குட்டி வரணும்னு பார்த்தா ஸ்கூல் போயிடுச்சு, லீவ் போட கூடாது, இப்பதான் ஓப்பன் ஆச்சு. மாயாண்டி வந்திருக்காங்க. போய் அவங்க பாத்துட்டு வரணும். இப்போ ஏன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாய்? நீ அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிருவ. எங்க அம்மா பாரு மூட்டை மூட்டையை போட்டு வச்சுக்கிட்டு. என்ன பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? இப்பதான் வந்து அவங்க அக்கா என்ன காஃபி கேட்டா பால் இல்லன்னு சொல்லி நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு. பால்கார் நம்ம வீட்டுல எத்தனை மணிக்கு வருவாரு? சரி சுக்கு காப்பியாவது போட்டா 11 மணிக்கு தான் வருவாரு. அதான் எடுத்து வந்தியா பூணூல்? பின்னாடி பாரு, கீழே பாரு. இது மட்டும் தண்ணி மட்டும் போடுவாடி. போடுங்க ப்ளீஸ்மா. புபோ விட்டுட்டு நீ மட்டும் ஏன் வந்த? நினைச்சேன்டா இந்த கேள்விதான் நீ கேட்பான்னு எனக்கு தெரியும்டா. அவனுக்கு ஸ்கூல் இருக்குடா. பாத்தியா மம்மி? எல்லாம் 7 வயசுல பல்லு விழுன்னு பார்த்தா அவனுக்கு 6 வயசு இன்னும் தொடங்கல, அதுக்குள்ள பல்லு வந்துருச்சு. அவன் வந்து 2 வெளியே பல்லு வச்சு 2 வயசுன்னு இருக்கான். நான் அவனை கூப்பிட்டு வரல, நீங்க பிரச்சனை ஆகின்னு இருக்கேன். நீ பல்லு விழுந்த கதையை பேசின்னு இருக்க. அவங்க டாடி பத்தி உனக்கு தெரியாதா? நார்மலே லீவ் போட மாட்டாரு, ஸ்கூல் இப்பதான் ஓப்பனு, எப்படி லீவ் போடுவாரு பாரு. அது இல்லாம 30ஆம் தேதி டெஸ்ட் தெரியுமா? 30ஆம் தேதி எனக்கு டெஸ்ட் வச்சாலும் எனக்கு தெரியாது. இதுல பையனுக்கு டெஸ்ட் வச்சா எனக்கு எப்படி தெரியும்ன்றியா? என்ன சேர்த்திருக்காங்க? நான் பப்ளிக் எக்ஸாமே மறந்துட்டு உட்காந்துருக்கேன். சிபிஎஸ்சியா? சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி சேர்த்திருக்காங்க, அதனால லீவே கிடையாது. சார் கொஞ்சம் டயர்டா தான் இருப்பார். சாப்பிட மாட்டேன். சௌபி என்ன ஈவினிங் தான் வரேன்னால திங்கக்கிழமை ஈவினிங்கே வந்துருவேன், நைட்டே வந்துருவேன். அப்புறம் பார்த்தா ஆளை காணும். ஹாப்பி ஆனிவர்சரி மாதாஜி. தேங்க் யூ. சூப்பர். என்ன இருக்கு? அம்மாவை தான் கூட்டு போய் வாங்கினேன். இதுக்குதான் போனேடா. சென்னை போனோம். ஏய் யாருக்கு இது கிளாஸ்? அம்மாக்கு. நான் அம்மான்ற அம்மா என்ன நீ கிளாஸ் வாங்க அவ்வளவுதான். என்னடா ஆதியா கிளாஸ் மாதிரியே இருக்கு. சேம் டு சேம். அந்த கிஃப்ட் வாங்குறீங்களா இல்ல கிளாஸ் சில்வரா வாங்கிட்டீங்களா? நாங்க சில்வர் வாங்கிட்டோம். நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் டேய் கவர்ல போட்டு வை. அதானே பார்த்தேன். அப்ப இது உண்டுதான். ஒரு பொருளை எடுத்த மாதிரி வைக்கணும்ல. வெஸ்டம்பா வெஸ்டம்பா உங்க டம்ளர் வெஸ்டம்பா இந்த வெஸ்டம்பா இதப்பா இங்க வைக்கிறப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன், அப்புறம் தான் உங்களுக்கு காமிப்பேன். அதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். எவ்வளவு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த மம்மி கிடைத்து விட்டது. ஏன் இது மேல உனக்கு இவ்வளவு ஆசை? ஏன்னு தெரியல. ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலையில அவ்வளவு ஒரு ஆசை. நான் போட்டு விட்டுமா? நீ போடுறியா? போட்டு கஷ்டப்பட்டு ராகேஷ் வாங்கி நான் உங்களுக்கு யாரும் என்ன திட்டாதீங்க மக்களே, நான் போட்டுதான் விடுறேன். சூப்பரா இருக்கு. மம்மி சாமியார் ஆன தருணம். எனக்கு அது ரொம்ப இஷ்டம். நான் ஆட்டையே போட்டுறேன். உனக்குதான் அது எல்லாம் போட்டு உனக்கு கொடுத்துருவேன்.
இது நான் வந்து ரொம்ப நாளா வாங்கி தரணும்னு நினைச்சது. இது நானே சொல்றேன். இது என்னன்னு மாட்டல். ஏன் டிசைனா வாங்காம பிளெயினா வாங்கிட்டீங்க? டெய்லி யூஸ்க்கு. ஓ, அம்மா வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது மாட்டல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ரவுண்டா போடுவாங்க, இப்படி போட மாட்டாங்க, இப்படி போடுவாங்க. அதே சேம் டு சேம். அதுக்கப்புறம் ஒரு கம்மல் இருக்கும் தெரியுமா, நீட்டமா இதே மாதிரி தொங்கி கீழே வந்து கிறிஸ்டல் இருக்கும். அதுதான் ரொம்ப வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத போட்டு அந்த கம்மல் பண்ணுவாங்க, வேற மாதிரி இருக்கும். வச்சிருக்கியா? அப்ப அது ஒரு வாட்டி போட்டு காட்டு. மீதி எல்லாம் தான் உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு வித்துட்டாங்க. என்னமா எல்லாம் பிளெயின் பிளெயினா வாங்கி வச்சிருக்கேன். பிளெயின் தான் இல்ல என்கிட்ட. இது கல்லு, இது வயர கல்லு வச்சது, ஜிமிக்கி கல்லு வச்சது. அதனால இது காமி. அங்க போன உடனே சந்திரமுகியா மாறிடுச்சு. நல்லாதான் நல்லா இருக்கும். நைஸா நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே. நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கு. ஒழுங்காவே காட்டல. இது ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கு. சௌபிக்கு இதே மாதிரி ஒண்ணு வாங்கணும். அவள் இது மாதிரி இருக்காது. மூஞ்ச காட்டு. மூஞ்ச காட்டு. பிரகாசமா எரியுது ஒளி. அது எப்படி கல்யாண நாளுக்கு மென்மையும் வளர வாழ்த்துக்கள். கல்யாண நாள் வர மாதிரி எப்படி ஐடியா பண்ணி போட்டு வாங்கணும். சூப்பரா இருக்கு. எங்க போறோன்னே தெரியாது. நேத்து போற வரைக்கும் இங்க அங்கன்னு சுத்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா கூப்பிட்டு போனேன். தோசை ஊத்த சூப்பர் ராகேஷ் அவர்களே. அது நல்லா பிளான் பண்ணி வாங்கியிருக்கான். என்ன செலிப்ரேஷன்? அம்மாக்கு வந்து மத்தியானம் சமைக்க வேணாம். அம்மா வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். அதான் நேத்து ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அது பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு ஃபார்ம் ஸ்டோர்ல போய் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பிரியாணி வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அதனாலதான் நேத்தே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன். அப்பாவையும் கூப்பிட்டேன், ஆர்டர் இருக்குன்ட்டாரு. அவர் எங்க வராரு? எதுக்கும் வர மாட்டேங்குது. இல்ல நேத்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆணி 3, ஆணிக்கு 2 நேற்று முகூர்த்த நாள். அப்ப நைட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம் எடுத்துட்டு லேட்டா தான் வந்தாரு. சௌபி வந்த உடனே தான் செலிப்ரேஷனா? ஆமா. இதுலயே அப்படியே ஒரு போட போட்டு கேக் மாதிரி வெட்டிடுமா? தோசை கேக்கா? ஓகே, சௌபி வந்தோன்னு சந்திப்போம்.